Hi viewers, நம்ம last videoல ecology chapterல நம்ம environment and its components, levels of organization, community அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ்ல நம்ம வந்து biome and biosphere பார்க்க போகிறோம். Okay, let's see. Okay, biome consists of இதில் வந்து extreme dry, அது வந்து அந்த சைடு வந்து wet, இந்த சைடு warm, மேலே வந்து ஃபுல்லாக போக போக கோல்டான ஏரியா. ஸோ இது வந்து முதல்ல வார்ம் டெசர்ட்னா டெசர்ட் எப்போவுமே ரொம்ப வெயில் வைக்காதான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட், சவானா, ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் லெவலில் கோல்டு டெசர்ட், ப்ரேரி, டெம்பரேட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் லெவலில் போரியல் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட்டு துந்த்ரா. நெக்ஸ்ட்டு போலார் ரீஜன்ஸ். ஸோ இது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சரும் அதோட ப்ரிசிபிட்டேஷன் ரேட்டையும் வச்சு தான். ஸோ பயோம்ஸ்னால் என்ன? Terrestrial part of the biosphere is divisible into enormous regions called biomes. ஸோ லேண்டோட பார்ட் வந்து ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பயோம்ஸ். விச் ஆர் கேரக்டரைஸ்ட் பை, எப்படிலாம் கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிளைமேட், வெஜிடேஷன், அனிமல் லைஃப், ஜென்ரலான சாயில் டைப்லாம் வச்சு. நோ டூ பயோம்ஸ் ஆர் அலைக். ரெண்டு பயோம்ஸும் ஈக்குவலாக இருக்காது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் டெம்பரேச்சரும் ப்ரிசிபிட்டேஷனும். ஸோ இதை வந்து நம்ம டேப்லர் காலமில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துந்த்ரா. இது வந்து நார்தன் சதர்ன் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் த வேர்ல்ட் அட்ஜாயினிங் த ஐஸ் பாண்ட் போல்ஸ். ஸோ இது வந்து குளிரான ஐஸான கிளைமேட்டான ஏரியா. லேக்கிங் ஆஃப் ட்ரீஸ். ஸோ ரொம்ப ஐஸில் வந்து ட்ரீஸ் வராது. ஸோ டிவாய்ட் ஆஃப் ட்ரீஸ் எக்ஸப்ட் stunted shrubs. Ground flora is lichen, mosses and sedges. Typical animals are reindeer, Arctic fox, polar bear, snowy owl, lemming, Arctic hare, ptarmigan. Reptiles and amphibians are absent almost. So reptiles and amphibians இருக்கவே இருக்காது. Next டைகா. நார்தன் யூரோப் இல்லை ஏஷியா அண்ட் நார்தன் அமெரிக்கா. மாட்ரேட் டெம்பரேச்சர் தேன் டுண்ட்ரா, ஆல்சோ நோன் அஸ் போரியல் ஃபாரஸ்ட். இது வந்து மாடர்னான ஒரு கிளைமேட் தான். இந்த டாமினேட்டிங் வெஜிடேஷன், இதில் வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபானா ரெண்டுமே பார்க்குறோம் நம்ம. வெஜிடேஷன் என்னென்னா இஸ் கானிஃபரஸ் எவர்க்ரீன், மோஸ்ட்லி ஸ்ப்ரூஸ் வித் சம் பைன் அண்ட் ஃபிர்ஸ். ஃபானா என்னது? அனிமல்ஸ்லாம் consist of birds, hawks, fur bearing carnivorous, little mink, wolves, etc. Next temperate deciduous forest regionல என்னெல்லாம் இருக்குது? extends over central and southern Europe. இது வந்து ஏரியாஸ் வந்து யூரோப், சதர்ன் யூரோப்புக்கு சென்ட்ரல், அப்புறம் ஈஸ்டர்ன் நார்த் அமெரிக்கா, வெஸ்டர்ன் சைனா, ஜப்பான், நியூசிலாண்ட் எக்ஸெட்ரா. இந்த இடத்துல மாட்ரேட் ஆவரேஜ் டெம்பரேச்சர் அண்ட் abundant rainfall. The flora includes trees like beech, oak, maple and cherry. Most animals are the familiar vertebrates and invertebrates. These are generally the most productive agricultural areas of the earth. ஸோ இந்த இடம் நல்லா செழிப்பாக இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ட்ராபிக்கல் ஏரியாஸ் இன் த ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ் விச் இஸ் அபண்டன்ட் வித் லைஃப். டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் இஸ் ஹை. நல்ல டெம்பரேச்சரும் நல்லாயிருக்கும், ரெயின்ஃபால் நல்லாயிருக்கும். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் கவர்ஸ் about 7% of Earth's surface and 40% of the world's plant and animal species. ஸோ இந்த ஏரியாவில் தான் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கும். மோஸ்ட் அனிமல்ஸ் அண்ட் எபிஃபைட்டிக் பிளான்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் இன் ட்ரீ டாப் ஜோன்ஸ். நெக்ஸ்ட்டு சவானா. ட்ராபிக்கல் ரீஜன். சவானா இஸ் மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் இன் ஆஃப்ரிக்கா. இது கொஞ்சம் ட்ரையான பிளேஸ். கிராஸஸ் வித் scattered trees and fire resisting thorny shrubs. ரொம்ப முள், அந்த கத்தாழை மாதிரி செடி தான் நிறையா இருக்கும். ஃபானா இன்க்ளூட் grazers and browsers such as antelopes, buffaloes, zebras, elephants, etc. and carnivorous like lion, hyena, etc. Next grassland area.
நார்த் அமெரிக்கா, யுக்ரைன் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து கிராஸ்லேண்ட் ஏரியா. டெம்பரேட் கண்டிஷன்ஸ் வித் லோ ரெயின்ஃபால். Grasses dominate vegetation. Fauna include large herbivores like bison, antelope, cattle, prairie dog, rich ground nesting birds. நிறைய groundல nesting birds வந்து நிறைய இருக்கும். Desert. Continental interiors with very low and sporadic rain. The days are hot but nights are cold. ஸோ இங்கே வந்து ரேராக ரொம்ப மழையே இருக்காது, ஆனால் வந்து டேஸ் வந்து ஹாட்டாக இருக்கும் பட் நைட் வந்து கோல்டாக இருக்கும். The flora is drought resistant such as cactus, cuphorbius, sagebrush. Fauna என்னென்னா reptiles, small mammals and birds. நெக்ஸ்ட்டு அக்வாட்டிக் ஜோன்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம டெரெஸ்ட்ரியல் பார்ட் பார்த்தோம். இப்போ அக்வாட்டிக் சிஸ்டம்ஸ் ஆர் நாட் கால் பயோம்ஸ். இது வந்து பயோம்ஸ்ன்னு கூப்பிட மாட்டாங்க. ஹவவர் தே ஆர் டிவைடட் இன்டு டிஸ்டிங்க்ட் லைஃப் ஜோன்ஸ் வித் ரீஜன்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ்லி டிஸ்டிங்க்ட் பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃப். ஸோ நம்ம வாட்டரில் வாழ்கிற உயிரினம் லிவிங் திங்ஸ்லாம் வந்து கம்மி தான் வெளியே லேண்டில். ஸோ அது வந்து டோட்டலாக வேறு. த மேஜர் difference between the various aquatic zones are due to salinity, அதோட salt content, levels of dissolved nutrients, water temperature, depth of sunlight penetration. ஸோ இதை வச்சு தான் வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம். ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் ஆர் கிளாஸிஃபைட் ஆஸ் லோட்டிக் அப்புறம் லென்டிக். லோட்டிக்னால் வந்து நல்ல தண்ணி, லென்டிக்னா வந்து ஸ்டாக்னன்ட் வாட்டர், ஒரு இடத்துல தங்குற தண்ணி தான் வந்து லென்டிக். ஆனால் லோட்டிக் வந்து மூவிங் வாட்டர், ரிவர் மாதிரி. லோட்டிக் வாட்டர் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ், ஸ்ப்ரிங்ஸ், rivulets, creeks, brooks and rivers. Lentic water bodies include pools, ponds, swamps, bogs and lakes. They vary considerably in physical, chemical and biological characters. இது வந்து மூணுமே வந்து மாறும் ஒரு ஒன்றுத்துக்கும். Marine ecosystem. Nearly 3/4 of Earth's surface is covered by ocean. So இந்த வேர்ல்டில் இந்த ஓஷன் தான் வந்து எர்த் சர்ஃபேஸ்லேயே அதிகமான ஏரியா வித் ஆவரேஜ் டெப்த் ஆஃப் 3750 மீட்டர் டெப்த்து and with salinity 35 ppt parts per 1000, about 90% of which is sodium chloride. Estuaries, coastal bays, river mouths and tidal marshes from estuaries. அதாவது இது என்ன ஏரியானா ஃப்ரெஷ் வாட்டர் வேகமாக வந்து ஓஷனை மீட் பண்ணுற இடம். அந்த இடத்துல வந்து அலைகள், அதாவது டைட்ஸால் இந்த ஓஷன் வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டரும் ஈஸியாக நம்ம வந்து சேர்ந்துடும். எஸ்டரிஸ் ஆர் ஹைலி ப்ரொடக்டிவ் ஆஸ் கம்பேர்ட் டு ரிவர் அண்ட் சி. இதுதான் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக ரிவரையும் சீயும் கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு கோரல் ரீஃப், மேங்க்ரோவ். ஸோ இப்போ நம்ம ஈக்காலஜி சப்ஜெக்டில் லாஸ்ட்டு சாப்டர் வந்துட்டோம், பயோஸ்பியர். பயோஸ்பியர் இஸ் அ பார்ட் ஆஃப் த எர்த் வேர் லைஃப் கேன் எக்ஸிஸ்ட். பயோஸ்பியர்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் எர்த்தோட ஒரு லேயர் மாதிரி. இங்கே பாருங்கள், அதில் வந்து அட்மாஸ்பியர் இருக்கும், ஏர் இருக்கும், ஹைட்ரோஸ்பியர் வாட்டர் இருக்கும், லித்தோஸ்பியர் லேண்டும் இருக்கும். அதுக்கு எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இந்த பயோஸ்பியர். எல்லாமே இருக்கும், செல்ல உயிரினம் அங்கேயும் வாழ முடியும், வாழ தேவையான எல்லாமே இருக்கும். பயோஸ்பியர் ரெப்ரசன்ட்ஸ் அ ஹைலி இன்டிகிரேட்டட் அண்ட் இன்ட்ராக்டிங் ஜோன் comprising of atmosphere, hydrosphere and lithosphere. It is a narrow layer around the surface of the earth. இது வந்து ஒரு நேரோவான ஒரு லேயர். இஃப் வி விஷுவலைஸ் த எர்த் டு பி த சைஸ் ஆஃப் அன் ஆப்பிள் மாதிரி எர்த் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஸ்கின் மாதிரி ஆப்பிளோடது. லைஃப் இன் த பயோஸ்பியர் இஸ் abundant between 200 meters below of the surface of the ocean and about 6000 meters above sea level. Biosphere is absent at extremes of north and south poles. The highest mountains and the deepest oceans since existing hostile conditions, how they do not support life. அவங்க ஆனால் வந்து லைஃப் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. Occasionally spores of fungi and bacteria do not occur at height beyond 8000 meters. ஸோ இந்த இடத்துல வந்து
அவ்வளோவா லைஃப் சப்போர்ட் ஆகாது. அதையும் மீறி ஃபங்கை பாக்டீரியாவோட ஸ்போர்ஸ் இருக்கும், ஆனால் அது வந்து ஆக்டிவாக இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு இருக்கும், அவ்வளோதான். பட் ஆக்டிவேட் ஆகும்போது ஆக்டிவேட் ஆகலாம். எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் த லைஃப் கம்ஸ் ஃப்ரம் த சன். சன்லேருந்து எனர்ஜி வரும். நியூட்ரியன்ஸ் வந்து ஏர், வாட்டர், சாயிலில் கிடைக்கும். இதெல்லாம் யூஸ் ஆகி திரும்ப அந்த கெமிக்கல் வந்து ரீசைக்கிள் ஆகி அவங்களே வந்து அதை திரும்ப யூஸ் பண்ணிக்கும் அந்த ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் நாட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த பயோஸ்பியர். ஸோ இங்கே வந்து இந்த பயோஸ்பியர் ஃபுல்லாக ஈக்குவலாக இருக்காது லிவிங் ஆர்கானிசம். ஒன்லி ஃபியூ ஆர்கானிசம் லிவ் இன் த போலார் ரீஜன்ஸ், while the tropical rainforest have an exceedingly rich diversity of plants and animals. 50% of global biodiversity. So 50% of flora fauna வந்து இந்த tropical rainforest regionல தான் இருக்கும், polar regionல இருக்காது. So thank you for watching this video. Do like and subscribe to Parani News.